ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிபிஎல்லோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வந்துடலாம். அதாவது நம்ம லாஸ்ட் மேட்சோட என்ன அப்டேட்டு, லாஸ்ட் மேட்ச் எப்படி நமக்கு முடிஞ்சிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். பட் லாஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த கிரெடிட் ரேஷியோ, இந்த கிரெடிட் பாயிண்ட்டை வச்சு டீம் எடுங்கன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி நான் காட்டியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்காத இருக்கிறவங்க டேரெக்டாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். ஏன்னா அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுபடி இந்த மேட்ச் எப்படி நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். அதாவது நமக்கு கொடுத்துருந்த 9 பாயிண்ட் கிரெடிட்டில் எத்தனை பிளேயர் கொடுத்துருந்தாங்கன்னா 4 பிளேயருங்க. 4 பிளேயர் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம மென்ஷன் பண்ணது 3x2. அதாவது ஒரு பிளேயரை நம்ம ட்ராப் பண்ண சொல்லியிருந்தோம். ஏன்னா 9 பாயிண்ட் கிரெடிட்டில் ஒரு பிளேயரை நம்ம ட்ராப் பண்ண சொல்லியிருந்தோம். அதே போல் 8.5ல் நம்ம 4 பிளேயர்ஸை நம்ம வைக்கணுன்னா 2 பிளேயர்ஸை வந்து நம்ம ட்ராப் பண்ணுறதா நம்ம சொல்லியிருந்தோம். அதை வந்து நீங்கள் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நடந்திருக்கிற விஷயம் என்னென்னா, டைரெக்டாக பாருங்கள், ஒரு 2 கான்செப்ட் முக்கியம். ஏன்னா ஷேன் ஆபர்ட், வெப்ஸ்டர், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் இல்லை, இந்த மேட்ச் உள்ளே வந்துட்டாங்க. இவங்களோட அந்த கிரெடிட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 7.5லே இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கிரெடிட் பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு லைனப் ஸ்டேட்டஸ் எதுவுமே தேவையில்லை. இதை வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக மாட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து 3 டீம் மென்ஷன் கொடுத்துருந்தோம், மாற்றி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்கன்னு. பட் இருந்தாலும் கண்டிப்பாக என்னோடய ரொட்டேஷனில் நான் உங்களுக்கு பிளான் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு 9 பாயிண்ட் கிரெடிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு பிளேயர் தாங்க, மார்க்கஸ் டோனிஸ் தான் நமக்கு சக்ஸஸ் ஆகிருந்தார். ஏன்னா 3 பிளேயர் அவுட்டு, ஓகேங்களா. அது வந்து நமக்கு தெளிவாக மென்ஷன் ஆகிடுச்சு, அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்போ 3 பிளேயரில் 2 9 பாயிண்ட் கிரெடிட். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டர்வோஷ், இந்த பவுலர்ஸ் எல்லாம் டேரெக்டாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இங்கே வந்து நம்ம ரொட்டேஷனில் நமக்கு வந்து 9 பாயிண்ட் கிரெடிட்லேயே நமக்கு இந்த மேட்ச் வந்து பிரச்சனை இருந்திருக்குது. ஏன்னா வந்து அதுதான் ரொட்டேஷன். சரி, அப்படி வரும்போது நம்ம கீழே பொசிஷனை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம ஃபேவராக வந்து நம்ம பேசின பிளேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8.5ல் நம்ம தெளிவாக பேசியிருந்தோங்க. 4 பிளேயர், 1 நமக்கு வந்து நீங்கள் பிளிப்பு இல்லை மேக்ஸ்வெல் இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம ட்ராப் பண்ண கூட சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த கிரெடிட் ரேஷியோவில் தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இப்படி மாற்றி நீங்கள் பிக் பண்ணிக்கோங்கன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 பாயிண்ட் கிரெடிட்டில் 2 பிளேயர் அவுட்டு. ஏன்னா மார்க்கஸ் டோனிஸ் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். பிளிப்பு நம்ம டேரெக்டாக சொன்னோம், ஏர்பர் டு பிளிப்பு. பட் நம்ம ரிஸ்க் எடுக்கிறவங்க டேரெக்டாக ஏர்பரை நம்ம போக சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நமக்கு ரொட்டேஷன் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளிப்பு 8.5ல் நமக்கு பேசின 4 பிளேயரும் ஃபேவராக ட்ரீம் டீமுங்க. இப்போ நமக்கு 4 பிளேயரை நம்ம நேற்றே சக்ஸஸ் பண்ணிட்டோம். அதுதான் வந்து கான்செப்டில் நமக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் ரொட்டேஷனில் இருக்குது. அதே போல் பாருங்கள், 8 பாயிண்ட்டில் எச்சிகீர், எட்வர்ட்ஸு டைரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க. சிம்பிளான ஒரு ரொட்டேஷன் தான். எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு தெரியல. பட் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி பாருங்கள், எந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து தெளிவான எக்ஸ்பிளைனு. அதே போல் இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு சொன்னோம் பாருங்கள், 6.5 வந்து இல்லாமல் டீம் ரொட்டேஷன் பண்ணாதீங்கன்னு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஏன்னா 6.5 தான் கேம் சேஞ்சர். ஒரே ஒரு 6.5 இந்த பிளேயர் தாங்க. இப்போ இவங்க தான் வந்து சூப்பரான ஒரு கேம் சேஞ்சராக இருக்கிறாங்க. வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் இவர் மேலே தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மென்ஷன் அதுதான், ஓகேங்களா. நம்ம வந்து 8.5ல் கேப்டன், வைஸ் கேப்டன், 9 பாயிண்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் 8.5 நம்ம சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் 8.5 மேக்ஸ்வெல் அண்ட் கேப்டனாக சக்ஸஸ் ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா யூ அமீர் அண்டு ஆபர்ட், வெப்ஸ்டர் தாங்க இங்கே நமக்கு ரொட்டேஷனே. ஏன்னா 7 பாயிண்ட்டில் நமக்கு பெரிய தாக்கம் இல்லை, அதுதான் உண்மை. அந்த ரொட்டேஷன் வந்து இப்போ எந்த அளவுக்கு இப்போ மேட்ச் வந்து மாறி இருக்குன்னா, இப்போ 9 பாயிண்ட் கிரெடிட்டில் 2 பிளேயர் அவுட்டு, டைரெக்டாக இவங்க உள்ளே வந்துட்டாங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் வந்திருக்கும், அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தால் மாற்றங்கள் வந்திருக்கும். இருந்தாலும் சிம்பிள் கான்செப்ட் நம்ம நேற்று பேசுகிறது தான். பிலிப் 1, வின்ஸு, கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டோனிஸ், எட்வர்ட்ஸு, எச்சிகீரு, அந்த 6.5ல் ஸ்டிக்லேட்டி,
அண்டு பீட்டர் சிடில் டைரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க. இப்போ நமக்கு வந்து நம்ம இந்த 3 பிளேயர் தாங்க கேம் சேஞ்சர். இப்போ இந்த மேட்ச் இவங்க உள்ளே வந்திருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மெட்டை யூஸ் பண்ணியிருந்தாவே டேரெக்டாக நல்ல ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கலாம். சரி, ஓகே, இது போகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த மூமெண்ட்டுக்கு போயிடுவோம். அதே போல் இன்னொரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 8.5 கிரெடிட்னால என்ன வேல்யூன்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பிரீமியர் லீக் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் ஒரு மென்ஷன் கொடுக்குற பாருங்க. நாளைக்கு வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா பிரீமியர் லீக்கில் ஆல்ரெடி பாருங்க ஆல்ரவுண்ட் லிஸ்ட் பாருங்கள். மார்கஸ் ஸ்டோனிஸு, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 8.5 கிரெடிட் மார்கஸ் ஸ்டோனிஸை வந்து ஏன் 65 பாயிண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அவர் பிபிஎல் விளையாடுறாரு. அவர் பிபிஎல் இந்த மேட்ச்சுக்கு அவர் வரமாட்டாருன்னு நல்லாவே ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் உள்ளே ஏன் அவரை பிக் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா, அவரோட கான்செப்ட்டு நீங்கள் பேஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இங்கே தாங்க கிரெடிட் பாயிண்ட் இஷ்யூ இருக்குது. அப்போ டீம் ரொட்டேஷனுக்கோசரம் டேரெக்டாக அவரை சைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் இவர் பிபிஎல் இன்றைக்கி தான் விளையாடினார், திடீர்னு நாளைக்கு விளையாடுவாரான்றது ஒரு ஆப்ஷன் தான். 90% அவர் விளையாட மாட்டாருன்னு தான் கணிப்பு இருக்குது. ஆனால் பர்சன்டேஜ் ஏன் ஏற்றி வச்சுருக்கிறாங்கன்னா, இந்த ஜிஎல் பர்சன் வந்து அவங்க ஒரு ஃபார்மெட்டை யூஸ் பண்ணுறாங்க. நான் அதை தான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். போக 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 உங்களுக்கு வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் நான் வெளியிட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதனால் இந்த மென்ஷனெல்லாம் மென்ஷன் பண்ணி பாருங்கள் பிரதர். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு நல்ல பிளேஸ் வந்திருக்கலாம். சரி, ஓகே, நம்ம திருப்பியும் மறுபடியும் நம்ம பிபிஎல்குள்ளே வந்துடலாம். நாளைக்கு மேட்ச் பாருங்கள். நாளைக்கு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சிட்னி கிரீன் அண்டு ஆர்பட் இந்த டீமோட ப்ரிவியூ பார்த்துடலாம். இங்கே வந்து நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த மேட்ச். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் சூப்பரான ஒரு ப்ரெடிக்ஷன் தாங்க. ஆனால் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன், உங்களோட ஓன் ரிஸ்க் எடுத்துகிட்டு போங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம சேனல் டீம் எல்லாம் பெருசாக ஒன்றும் எடுத்துக்காதீங்க, உங்களோட ஓன் இருக்கணும், நீங்கள் உங்களுக்கு லக் பர்சன் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே போல் இந்த மேட்சும் அதே தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு கான்செப்ட்டுக்கு நான் வருவேன். இப்போ பாருங்கள், நமக்கு பேட்டர் 9 பாயிண்டில் டேவிட் வார்னர், எம் ஓவன், ஓகேங்களா. இப்போ 2 கான்செப்டில் 9 பாயிண்ட் கிரெடிட்டே நமக்கு வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி டீம் எடுப்போம் அதை வந்து நீங்கள் கவனிக்கணும். மினிமம் அதாவது பார்த்துக்கோங்க பிரதர், 1x1. இப்போ இந்த 2 கான்செப்டில் 2 பிளேயரும் நீங்கள் எடுக்கலாம், ஓகேங்களா. இல்லை நான் ஒரு பிளேயரை மட்டும் நான் டைரெக்டாக எடுக்கிறேன்னா, அப்போ அடுத்த பேக்கப் பிளேயர்ஸில் வந்து நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரணும். அது வந்து உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இதுதான் உண்மை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுதுங்க. நம்ம வந்து என்ன தான் ஒரு லைனப் ஸ்ட்ராட்டஜி பார்த்தாலும் ஒன்றும் கிடையாது. எந்த பிளேயர் எப்போ அவுட் ஆவாங்க, எப்போ ஆடுவாங்கன்றது சொல்ல முடியாது. நீங்கள் என்ன தான் பிச் ரிப்போர்ட் தெளிவாக இருந்தாலும் கணிக்க முடியாது. ஏதாவது ஒரு பிளேயர் நின்று ஆடலாம். ஆனால் இருந்தாலும் இந்த ஃபார்மேட் ரேஷியோவில் நீங்கள் போனீங்கன்னா எப்போயாவது ஒன்று சிக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நல்லாவே ஒரு நல்ல லெவலே எடுக்கலாம். சரி, ஓகே, இந்த மேட்ச் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு இந்த 9 பாயிண்டில் 2 பிளேயர் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து நீங்கள் இந்த 2 பிளேயரும் எடுத்துக்கலாம். ஒரு டீமில் 2 பிளேயர் எடுத்துக்கோங்க. ஏன்னா சஜஷனில் எனக்கு வந்து ட்ராப் பண்ணுற அளவுக்கு எந்த பிளேயரில், ஏன்னா அந்த 2 பிளேயரும் முக்கியம். ஏன்னா அந்த 9 பாயிண்ட் வந்து 2 தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம பெரிய ரிஸ்க் வந்து எடுக்க வேண்டிய கண்டிஷன் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம உள்ளே தான் நம்ம இறங்கி வேலை பார்க்கணும். இங்கே 9 பாயிண்ட் கிரெடிட்லலாம் வேலை பார்க்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒரு 4 பிளேயர் 5 பிளேயர் 3 பிளேயர் இருக்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம தெளிவாக எடுக்கலாம். இப்போ 2 பிளேயர் இருக்கிறதுனால நம்ம சப்போஸ் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி ஒரு பிளேயர் இது பண்ணாலும் நம்ம ரொம்ப லோ பிக்கு கொஞ்சம் ஆவரேஜ் பிக்கில் போய்ட்டு ஏதாவது ஒன்று சம்திங் ராங் நடக்கும். பட் இருந்தாலும் இந்த 2 பிளேயர்ஸை வந்து மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ 2 பிளேயர் நான் எடுத்து விட்டுறேன். இப்போ 2 பிளேயர்ஸ்க்கு மேட்சிங்கு. நெக்ஸ்ட்டு இந்த 8.5 வாங்க. 8.5 பிளேயர்ஸ் பூரா பிக் பண்ணுங்கள். டீம் டேவிட் இருக்கார், அதே போல் கிறிஸ் கிரீன், லாக்கி பர்கிஷன் இல்லை பிரதர், அதனால் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்காக தான் இருக்கும். ஆர் மெக்ரித்து, நெதன் ஈலிஸ், ஓகேங்களா. அடுத்த பொசிஷன் விக்கெட் கீப்பிங்கில் 8.5 2. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 8.5 1 8ல் 1. இப்போ வந்து 8.2ல 2 பிளேயர் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பிரதர் 4 பேர் கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் பாருங்கள், 1 2 3 4 5 6 பேர். இப்போ 6 பேர் உள்ட்டா வந்து நமக்கு 2 பேர் ட்ரீம் டீம் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் 4 பேர் இருந்தாங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 9 பாயிண்ட் கிரெடிட்டில் லாஸ்ட் மேட்ச் 4 பிளேயர்ஸ் இருந்தாங்க. அந்த 2 பிளேயருக்கு பேக்கப் தான் இப்போ வந்து 8.5ல் இன்னும் 2 பிளேயர் 8.5ல் போட்டிருக்காங்க.
ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வரும். நீங்கள் எப்படி பிரதர் நம்ம மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது அண்டு இங்கே தான் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா மெக்ரித்து இப்போ வந்து நம்ம 5 பிளேயரை மோஸ்ட்லி எடுக்கலாம் பிரதர். 8.5ல் 5 பிளேயரை நம்ம வைக்கலாம். ஒரு பிளேயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 4 இல்லை 5 நீங்கள் டேரெக்டாக இந்த மேட்ச்சுக்கு வந்து 4 இல்லை 5 பிளேயர்ஸை வந்து டேரெக்டாக டார்கெட் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 6x7 பிளேயர்ஸ் ஓவர். நம்ம 8 பாயிண்ட் கிரெடிட்டில் அப்புறம் நம்ம பேசலாம். இதுதான் வந்து ஒரு மென்ஷன். சப்போஸ் நீங்கள் ட்ராப் பண்ணால் குறைக்காதீங்க. ஏன்னா 8 பாருங்கள், இப்போ நமக்கு ரொட்டேஷன் தெளிவாக வந்துருக்கு பாருங்கள். பவுலரில் 2, விக்கெட் கீப்பிங்கில் 2 அண்ட் பேட்டரில் ஆல்ரவுண்டில் 1 தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம எங்கே நம்ம ரொட்டேஷனை மாற்றணும் அதை வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். 8.5ல் மினிமம் 5 பிளேயர் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 4 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். மினிமம் 4. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் வேணும், எனக்கு டிம் டேவிட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வேணான்னா ஒரு பிளேயர்ஸ் குறைச்சிக்கோங்க. 4 மேக்ஸிமம் 4 இருந்தாகணும் பிரதர். நீங்கள் எந்த பிளேயர் வைப்பீங்களோ 4 இருந்தாகணும். அங்கே 2, இங்கே நமக்கு 5 போது 6-7 பிளேயர் நம்ம வந்து சைன் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு வந்து 4 பிளேயர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒர்த்தாக இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட் இந்த 8ல் வருவோம் பிரதர். 8ல் நம்ம வெஸ்டர்ன் ஏகர் ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 8ல் இருக்கிற பிளேயர்ஸு சில பேர் வந்து ஆடலை. என் சௌத்ரி வேறு யாருமே கிடையாது பிரதர். 8ல் ஒன்றுமே பெருசாக இல்லை. இப்போ தான் வந்து நமக்கு ட்விஸ்ட்டே இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து 8ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே ட்ராப் பண்ணலாம். இந்த 2 பேருமே நீங்கள் ட்ராப் பண்ணலாம். இல்லை ஒருத்தரை நீங்கள் வெஸ்டர்ன் ஏகர் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 2 பேருக்கும் சான்சஸ் குறைவு தான். நீங்கள் அது வேணால் நாளைக்கு மேட்ச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேருமே அவுட் ஆப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நமக்கு கிரெடிட் வந்து ரேஷியோ வந்து ஏறிச்சு. நம்ம 5 பிளேயரை பிக் பண்ண ஆக வேண்டிய கட்டாயம். பட் அங்கே வந்து இந்த 2 பிளேயர்ஸ் வந்து நமக்கு வந்து ட்ராப் பொசிஷனில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால், அதாவது நீங்கள் அந்த 4 8.5 வைக்கிறீங்களே, அப்போ வந்து உங்களுக்கு 5வது பிளேயரை வந்து ஏகரை கூட ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லை சௌத்ரியை கூட ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் காமனில் வந்து ரொட்டேஷன் டீம் அப் அண்ட் டவுனில் மாற்றங்கள் வரும். இது வந்து இன்னொரு கான்செப்ட். இன்னும் நெக்ஸ்ட் வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுனா டேரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. என்ன தான் ஐபிக்காக இருந்தாலும் அங்கே மாற்றங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் போனால் மட்டும்தான் ட்ரீம் டீம் பாசிட்டிவே. ஒரு 50 பாயிண்ட்டு மினிமம் 60 பாயிண்ட் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ரொட்டேஷன். ஏன்னா பேட்டர் ஏதாவது ஒரு பிளேயர் நல்லா சக்ஸஸ் பண்ணிவிட்டு பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது 7.5ன்னு வரும்போது டேரெக்டாக இந்த மேட்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு பிளேயர் தாங்க எடுக்க முடியும். 2 பிளேயர் எடுக்கலாம். பட் லைனப்பில் எப்படி மாற்றங்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு பிளேயர்ஸை நீங்கள் எந்த பிளேயர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா டேனியல் கிறிஸ்டன் இருக்கார், ஆண்ட்ரோஸ் இருக்கார், ஸ்டோனோக்கி இருக்கார், நிறைய இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 7.5ல் தான் உங்களுக்கு இங்கே ப்ரெஷரே கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் 7.5ல் மினிமம் 2 பிளேயர்ஸ் மேலே வந்து நான் 8.5ல் 4 இப்படி இருக்கும்போது டேரெக்டாக 7.5க்கும் 2க்கு வரலாம். இருந்தாலும் நம்ம அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னுமே புரிய வைக்கிறேன். அதாவது 7.5ல் ஒரு பிளேயர் மட்டும் இந்த மேட்ச்சுக்கு வந்து எடுத்துக்கோங்க பிரதர். அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு நார்மலாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பிளேயர் ஆப்ஷனே நம்ம பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 பாயிண்ட் கிரெடிட்டில் நம்ம டேவிட் வார்னர் ஓவனை எடுத்துடுறோம். 8.5ல் நம்ம கிறிஸ் ஜார்டன், கேமரன் கிரீன், நெதன் இலிஷ் அண்ட் மெக்ரித். இன்னொரு ஆப்ஷன் டிம் டேவிட். சாரி, நம்ம ஜார்டனை பற்றி பேசலை பிரதர், விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். கிறிஸ் ஜார்டன் நம்ம விட்டுட்டோம். அப்படி பார்க்கும்போது இப்போ நமக்கு பயங்கரமாக இஷ்யூ வந்திருக்குது. ஏன்னா இன்னொரு 8.5 நமக்கு கூடி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 9 கூட நீங்கள் ட்ராப் பண்ண பாருங்கள். 9 ட்ராப் பண்ணும்போது நீங்கள் 6 பிளேயரை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. மினிமம் 5 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இங்கே தான் உங்களுக்கு வந்து கேமே இருக்குது பிரதர். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரொட்டேஷன் பிக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள் இன்னொரு ஆப்ஷன் நம்ம 7.5ல் ஒரு பிளேயரை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிறிஸ் ஜார்டனை கூட எடுத்துப்போம். இப்போ வந்து 10 வந்துடுச்சுங்களா? இப்போ 10 வந்த உடனே இப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னும் இந்த 6.5ல் யார் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட டார்கெட்டே 6.5 மேலே தான் பிரதர் இருக்கணும். 6.5ல் எந்த பிளேயரும் இப்போதைக்கு உள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அதை செக் பண்ணிக்கோங்க.
6.5 நமக்கு வந்து பெருசாக கொடுக்கல. அப்போ வந்து நமக்கு 6.5 சப்போஸ் நாளைக்கு கொடுக்கலன்னா கண்டிப்பாக ப்ரெஷர்னஸ் தான். ஏன்னா வந்து ரொட்டேஷன் மாறுது. அதனால் நீங்கள் இப்போ வந்து தெளிவாக ஒரு மென்ஷன் பண்ணுற பாருங்க. டுமாரோ மேட்ச் அண்ட் மெக்டோர்மட் அண்டு சாம் பில்லிங்ஸு இந்த 2 பேரில் டைரெக்டாக 2 பேர் கூட யூஸ் ஆகலாம். பட் இருந்தாலும் 8.5ல் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. நம்ம வந்து ஒரு பிளேயர் 2 பிளேயர் ட்ராப் பண்ண சொன்னோம்ல. இங்கே ஒரு டூ ஆர் டையாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அது டிம் டேவிட் மேலும் இவர் வந்து டிம் டேவிட் வந்து நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அந்த ஸ்கோர்னஸ் இருக்குது. அதனால் அதுவும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜார்டன், கேம்ரன் கிரீன் அண்டு மெக்ரித்து, நெதன் ஈலிஸ் எல்லாம் நமக்கு வந்து குவாலிட்டியான பிளேயர் தான். ஏன்னா நம்ம உள்ளே சைன் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த ரொட்டேஷனில் இந்த 4 பிளேயர்ஸ் வேணால் இருக்கட்டும். மெக்ரித்து மேலே வந்து கூட நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். பட் இந்த 4 பிளேயர்ஸ் இருக்கட்டும். அதே போல் ஆண்ட்ரூஸு, டேனியல் கிறிஸ்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸும் நீங்கள் மாற்றி பிக் பண்ணிக்கோங்க பிரதர். பட் இருந்தாலும் அண்டு விக்கெட் கீப்பிங் மேலே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அண்டு பேட்டர்ஸ் மேலே கொஞ்சம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மேட்சும் உங்களுக்கு சூட் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னோடய கணிப்பில் பாருங்கள், 9 கிரெடிட்டில் 2 உங்களுக்கு ஓன் ரிஸ்க்காக. இன்னும் நான் ஹை ரிஸ்க்காக போகிறேன்னா ஒன்று நீங்கள் ட்ராப் பண்ணலாம். அது டேவிட் வார்னராக இருக்கலாம், ஓவனாக இருக்கலாம். இது வந்து உங்களோட சாய்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் 9ல் 2. 8.5ல் நமக்கு 5 பிரதர். டைரெக்டாக 5 உள்ளே சைன் பண்ணுங்கள். சப்போஸ் நமக்கு தேவையில்லைன்னா அண்டு 4x5 இப்படி கூட நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். மினிமம் 5 பிளேயருங்க. 7.5ல் நம்ம 2 வச்சு மேக்ஸிமம் 1 தான் இருந்தாலும் இந்த 8.5ல் 4 பிளேயர்ஸை சைன் பண்ணுறீங்க பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் 7.5 இன்னொரு பிளேயரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து ஒரு கான்செப்ட்டு. அதே போல் நமக்கு 7 இந்த மாதிரி கான்செப்ட் வேண்டாம். ஏன்னா வந்து நமக்கு நார்மல் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறதுனால நமக்கு பெரிய ரிஸ்க் வேணாம். 6.5ல் லைனப் இப்போதைக்கு பெரிய அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர் இல்லை. மினிமம் 2 விக்கெட் நாளைக்கு லைனப்புக்கு அப்புறம். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த மேட்ச்சில் விளையாடுறதில்ல. அதனால் நீங்கள் வந்து அப்போ லைனப் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா ஒரு 4-5 பேர் வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு அனபிள்னு போட்டாங்க. பட் இருந்தாலும் அண்டு நமக்கு வந்து நாளைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த 6.5 நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை மோஸ்ட்லி 6 இல்லைன்னா நம்ம டைரெக்டாக 7க்கு வருவோம். 7க்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸை தான் நம்ம டார்கெட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், 9.2 8.5ல் 5 பிளேயர்ஸ் வரைக்கும் போங்க. 4 வந்தால் 7.5ல் 2 வந்துடுங்க. 7.5ல் 1 இருக்கணும். அந்த ரிஸ்க்கான பிளேயர் ஆப்ஷன் வேணால் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரதர் 9 கிரெடிட் ஒரு டீமு, 8.5ல் கேப்டனாக ஒரு டீமும். அது வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து அது வேறு ஒரு ஃபார்மேட் ரொட்டேஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து இப்போ உங்களுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு இந்த கிரெடிட் ரேஷியோ வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.